முயலும் ஆமையும் நரியின் தந்திரமும். ஒரு காட்டில் முயலும் ஆமையும் நண்பர்களாக இருந்தனர். அவைகள் ஒற்றுமையாயிருப்பதைக் கண்டு நரி ஒரு தந்திரம் செய்தது. முயலையும் ஆமையும் பிரித்துவிட்டால் நான் அவைகளில் ஒன்றை சுலபமாக சாப்பிட்டு விடுவேன் என்று மனதில் நினைத்து அவைகளிடத்தில் சென்று, நான் உங்களுக்காக நிறைய பழங்கள் கொண்டு வந்திருக்கிறேன் என்றது. உடனே முயலும் ஆமையும் ஆவலுடன், எங்களுக்கு கொடு, நாங்கள் சாப்பிடுகிறோம் என்றது. நான் உங்களுக்கு பழங்களை கொடுக்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, உங்களுக்கு ஓட்டப்பந்தயம் வைக்கிறேன், முதலில் வருகிறவர்களுக்கு பழங்களை கொடுக்கிறேன் என்றது. முயல் ஆமையை தனியே அழைத்து சென்று, இந்த நரி நம்மை பிரித்து நம்மில் ஒருவரை சாப்பிட முயற்சி செய்கிறது, ஆகவே இந்த நரியினிடத்திலிருந்து நாம் தப்பித்துச் செல்ல வேண்டும் என்றது. ஓட்டப்பந்தயம் துவங்கியது. முயலும் வேகமாக ஓடியபோது சற்று தடுமாறி கீழே விழுந்து மயங்கி விட்டது. ஆமையோ பொறுமையுடன் ஓடி இலக்கை அடைந்தது. மயக்கத்திலிருந்து எழுந்த முயல் ஆமை வெற்றி பெற்றதைக் கண்டு மகிழ்ந்தது. ஆமை நரியினிடத்தில் பழங்களை பெற்று பழங்களில் பாதி பங்கை முயலுக்கு கொடுத்தது. இருவரும் பழங்களை சாப்பிட்ட பின் ஆமை பக்கத்தில் உள்ள குளத்தில் குதித்து தப்பியது. தனியே இருந்த முயலை பிடிக்க நரி ஓடியது. முயலோ தாவி குதித்து ஒரு புதரில் சென்று மறைந்தது. நரி ஏமாற்றமடைந்து சென்றது. நாம் யாருக்காவது தீமை செய்ய நினைத்தால் அதில் நமக்கு ஏமாற்றம் ஏற்படும் என்பதை இக்கதையின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். Thank you for watching. Like, share, subscribe.